மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தும் விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்ன விதமாக நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துல கடைசி அதிகாரத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னா நாம இப்ப வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட எது முடிஞ்சு போச்சுன்னா 1000 ஆண்டு அரசாட்சியுடைய 5வது கோணத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அனைத்து வசனங்களும் முக்கியமா யாருக்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னா போன வாரத்திலேயே லவோதேக்கியா கால சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்காகவே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான லெசன்ஸ் மற்றும் பாடங்கள் மட்டும் இல்ல, மிகப்பெரிய எச்சரிப்பின் காரியங்களும் இதுல இருக்கிறத என்ன பண்றோம்னா நம்ம கவனிக்கிறோம். சோ அதுல நம்ம போன வாரத்துல என்ன நம்ம பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல இருக்கக்கூடிய பாடங்களை நாம கற்றுக்கொண்ட இந்த லெசன்ஸை நம்ம வாழ்க்கையில எடுத்து உட்படுத்தினால் மட்டும்தான் நாம அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். சோ தேவன் இந்த கடைசி கால சபைக்கு ஒரு தூதனை எப்படி அனுப்புறாரு, அந்த தூதன் வாயிலாக அந்த உண்மையான சத்தியங்கள் எப்படி ரிவீல் ஆகும் அப்படின்ற அனைத்து காரியங்களும் நம்ம போன வாரமே என்ன பண்ணணும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது அந்த தூதன் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒவ்வொரு வசனத்திற்கான விளக்கத்தை கொடுக்க மாட்டாரு. ஆனா அந்த தூதனின் எழுத்துக்களின் வாயிலாக தான் நாம பைபிளே எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவா என்ன பண்ணோம்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சோ ஒரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் கால சபையினுடைய தூதனுடைய எழுத்துக்களை நம்ம புரிந்து கொள்ளாம வேதத்தை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்மளால முழுசா என்ன பண்ண முடியாதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்ம ராங்கா இன்டர்பிரேஷன் தான் கொடுத்துட்டு இருப்போம் மற்ற பெயர் சபைகள் மாதிரி. சோ அதுக்குரிய அநேக விஷயங்களை நம்ம போன வாரமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதோடைய தொடர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க கேள்வி உங்களுக்கு, இந்த இடத்துல இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் அப்படின்னா இந்த இடத்துல யார் பேசிட்டு இருக்கிறது, இந்த வசனத்தை யார் பேசுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்லலாம்? இந்த வசனத்தை நாம யார் பேசுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? சோ கிளியரா நமக்கு தெரியுது இந்த வசனத்தை யார் பேசுறாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை பேசுறாரு அப்படின்றது கிளியரா புரியுது. ஆக்சுவலா வெளிப்படுத்த விசேஷத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ரேரா, ரொம்ப அரிதாதான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா குறுக்கிட்டு பேசுவார். புரியுதுங்களா? ஒரு ஃப்ளோவா ரெவலேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும், யோவான் பார்த்துட்டே இருப்பாரு. சில முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு அவருடைய கமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்வார். இதற்கு முன்பாக சொல்லியிருக்கிறாரா? ஆமா சொல்லியிருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு. ரெவலேஷன் 22:7 என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணி, அதாவது குறுக்கிட்டு அவருடைய வார்த்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு ரெவலேஷன் 16th சாப்டர் 15th verse நம்ம எடுத்தோம்னா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா ஆக்சுவலா ரெவலேஷன் 16th சாப்டர்ல நம்ம எதை குறிச்சு நம்ம பார்ப்போங்க? 7 வாதிகளை குறிச்சு என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். சோ அந்த 7 வாதிகளை குறிச்சு நம்ம பார்த்து வந்து கொண்டு வந்து கூறக்கூடிய அந்த காரியத்துல திடீர்னு 6ஆம் வாதியின் காலப்பகுதியில நடக்கக்கூடிய சம்பவங்களின் மத்தியில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா குறுக்கிட்டு இந்த வசனத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் குறுக்கிட்டு சில வார்த்தைகளை சொல்லக்கூடிய எல்லா இடத்துலயும் நம்ம ரெவலேஷன்ல எடுத்துட்டோம்னா ஏறக்குறைய 5 இடத்துல நம்ம எடுத்துக்கணும்னாலே எந்தெந்த இடத்துல அவர் குறுக்கிட்டு பேசுறாரோ அந்த எல்லா இடத்துலயும் ஒரு வார்த்தை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவார். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா இதோ அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துவார்.
இதோ behold அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுவாருன்னா பயன்படுத்துவாரு. எங்க மட்டும் பயன்படுத்தாம இருப்பாருன்னா 1:8 மட்டும் பயன்படுத்தாம இருப்பாரு. எதனால ஒருவேளை இருந்திருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த வசனத்தை யோவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அப்படியே சொல்லிட்டு வரும்பொழுது யோவானே ஆக்சுவலா அங்க பயன்படுத்தியிருப்பார். ப்ராபப்ளி அதனால அங்க ஆண்டவர் பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் இன்டரப்ட் பண்ணி எங்கெல்லாம் குறுக்கிட்டு ஒரு ஃப்ளோவா ரெவலேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது, அந்த விஷயம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது குறுக்கிட்டு நம்ம ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ அந்த எல்லா இடத்துலயும் எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ அப்படின்ற வார்த்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாரு. சோ அது மட்டும் இல்லாம இதோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருனாலே நமக்கு அதற்கான அர்த்தம் நல்லாவே தெரியும். என்ன அர்த்தங்க? ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயத்த, மிக முக்கியமான காரியத்தை நாம உள்ளார்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விரும்புகிறார். அதனாலதான் இதோ என்ற வார்த்தை என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த எல்லா வசனங்களுக்கும், அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் அவரு குறுக்கிட்டு பேசுறாரோ அந்த எல்லா வசனத்திற்கும் பொதுவா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவருடைய வருகைக்கான ஒரு ரெஃபரன்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கும். அவருடைய வருகைக்கான ஒரு ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலயும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அப்படின்னா இந்த இடத்துல ரெவலேஷன் 16:15 உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கிறோம். இதோ திருடனை போல வருகிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரெவலேஷன் 16:15 என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. இப்ப கேள்வி உங்களுக்கு, இதோ திருடனை போல் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு, அந்த வருகிறேன் என்பது எதை அடையாளப்படுத்துது? அந்த வருகிறேன் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்கிறேன். அவருடைய இரண்டாம் வருகை அடையாளப்படுத்துதா? அவருடைய இரண்டாம் வருகை அடையாளப்படுத்துதா? ரெவலேஷன் 16:15 ஆக்சுவலா அப்படி பார்த்தோம்னா அந்த இடத்துல அது அவருடைய இரண்டாம் வருகை என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தல. ஏன்னா ரெவலேஷன் 16th சாப்டர் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். நம்ம 7 வாதைகளை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். 7 வாதைகளை எதற்கு அப்புறமா தான் ஊற்றப்படுதுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்ட பிறகுதான் 7 வாதைகளை என்ன பண்ணப்படுதுன்னா ஊற்றப்படுது. அப்படி இருக்கும்பொழுது 6ஆம் வாதையின் கால சமயத்துல அதனுடைய இறுதியில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு என்ன பண்றாருன்னா இதோ திருடனை போல் வருகிறேன் என்று சொல்றார். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை அங்க நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா 2ஆம் வருகையில வந்துட்ட பிறகு அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் அது அடையாளப்படுத்துது. அவர் செய்யக்கூடிய ஒரு செயலை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருகிறேன் என்னக்கூடிய வார்த்தை அடையாளப்படுத்துது. நாம நல்லா கவனத்துல வச்சுக்கணும். நம்ம படித்து கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம். முழுக்க முழுக்க அடையாள பாஷைகளால் நிறைந்திட்ட ஒரு புஸ்தகம் என்பதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நாம் மறந்துடக்கூடாது. ஆனா அதே சமயத்துல இதே ரெவலேஷன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்லா வசன பகுதிகளையும், நம்ம ஆண்டவர் குறிக்கிடக்கூடிய எல்லா வசன பகுதியிலையும் எதை அழகா ரெஃபர் பண்றாருன்னா அந்த வருகை எனக்கூடிய வார்த்தையை அடையாளப்படுத்துறாரு. அப்படின்னா மேக்சிமம் இது எல்லா வசனத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தவிர்த்து எல்லா இடத்துலயும் அவருடைய ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துதே தவிர்த்து அவருடைய செகண்ட் பிரசன்ஸை என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அது அடையாளப்படுத்தல. ஆனா ரெவலேஷன் 1:7 எதுதான் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய செகண்ட் பிரசன்ஸை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அதை தவிர்த்து எல்லா இடத்துலயும் அவர் 2ஆம் வருகையில வந்துட்டு அவர் எடுக்கக்கூடிய ஆக்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இதுல என்ன இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, என்ன ஆக்ஷன் அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வசன பகுதியினுடைய கான்டெக்ஸ்டையும், அதாவது கருப்பொருளையும் தெளிவா நம்ம புரிந்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் அப்படின்ற வார்த்தை எல்லாமே, நான் வருகிறேன் எனக்கூடிய வார்த்தை எல்லாமே எதை மட்டுமே அடையாளப்படுத்தாதுன்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அது அவருடைய செகண்ட் பிரசன்ஸை மட்டுமே அடையாளப்படுத்தும்ன்றது நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா உதாரணத்துக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். யார் வாங்கின போது மணவாளன் வந்து விட்டார்? ஆக்சுவலா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எந்த ஓமை இது? எந்த ஓமைங்க? 10 கன்னிகைகள் ஓமை.
10 கன்னிகைகள் ஓமை. அப்படின்னா 10 கன்னிகைகள் ஓமையில யாரு எதை வாங்க போகும்போது மணவாளன் வந்து விட்டார் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை வாங்க போகும்போது மணவாளன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது அப்படின்னு என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 10 கன்னிகைகள் ஓமையிலே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு முன்பாகவே என்ன சத்தம் வரும் நடுராத்திரியிலே? இதோ மணவாளன் என்கிற சத்தம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வரும். அப்படின்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை 1874ல நடந்துட்ட அவருடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வசனம் ஏற்கனவே வந்துருச்சு. அப்படின்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு வருது. அப்படின்னா 3வது தடவை வராரா? அப்படி கிடையாது. அவரு 2ஆம் வருகையில வந்துட்டு அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை அந்த வசனம் அடையாளப்படுத்துது. இந்த இடத்துல அந்த வசனம் என்ன ஆக்ஷன் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஆக்ஷன் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கதவை அடைக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அப்படின்றது நம்ம கிளியரா என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். அப்படின்னா இதே மாதிரி இதே வார்த்தை நாம வேற சில கால சபைகளுக்கும் என்ன பண்ணிருக்கோம், நாம பார்த்திருக்கோம். கரெக்டா? அப்படின்னா உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இதெல்லாம் 7ஆம் கால சபையில நடக்கக்கூடிய காரியங்களா? இல்ல இல்ல இல்ல. 7ஆம் கால சபைக்கு முன்னாடி இருந்துட்ட கால சபைகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி நம்ம ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட, நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து இதோ திருடனை போல் உன்மேல் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, 7ஆம் கால சபைக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துருவார்னு அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு திருடனை போல் உன்மேல் வருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எதிர்பாராத சமயத்துல உன் மேல நான் ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படின்றதுதான் இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப கிளியரா ஒரு விஷயத்த என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரெவலேஷன்ல நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அநேக இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்ன பண்றாருன்னா அடையாளப்படுத்துறார் அப்படின்றத நம்ம கிளியரா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கிளியரா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம ரெவலேஷன் 1:8க்கும் ரெவலேஷன் 22:13க்கும் என்ன ஒரு பேரல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க முடிக்கிறாரு. அதாவது தன்னை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன அதாவது இன்டரப்ட் பண்ணி அறிமுகப்படுத்துவார்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறத என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணி அந்த இடத்துல சொல்லுவாரு. அதே மாதிரி ரெவலேஷன் 22nd சாப்டர்ல கடைசியிலும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணி சொல்லும் பொழுது 3 வார்த்தையும் பயன்படுத்துறாரு. ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தம், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இதற்கான அர்த்தத்தெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம். ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சிம்பிளா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் என்னதான், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் எல்லா விஷயத்துக்குமான ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா அவர் சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அப்பேற்பட்ட ஒரு அத்தாரிட்டியை தேவன் கொடுத்திருக்காருன்ற விஷயத்த இந்த இடத்துலயும் இன்டரப்ட் பண்ணி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசி அதிகாரத்திலையும் இன்டரப்ட் பண்ணி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசியா 3 இன்டரப்ஷன் கொடுக்குறாரு. 3 இன்டரப்ஷன்ஸ்னா குறுக்கிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அப்படி கடைசி 3 இடம் எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 16:15, வெளிப்படுத்தின விசேஷம் 22:7, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12ஆம் வசனம். இந்த 3 இடத்துலயும் அவர் இன்டரப்ட் பண்ணி அதாவது குறுக்கிட்டு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த இடத்துல வருகிறேன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எதை அடையாளப்படுத்தவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய 2ஆம் வருகையின் ஆரம்பம் 1874ல அவர் வந்துட்டார் பாத்தீங்களா, அந்த வருகை அடையாளப்படுத்தல. அதுக்கு பதிலா அவர் 2ஆம் வருகையில வந்துட்டு அவர் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அவர் 2ஆம் வருகையில வந்துட்டு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபையை நிறைவேற்றி முடிப்பது. அப்படி நிறைவேற்றும் பொழுது கதவை என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா அடைச்சிருவார். அடைச்சிருவார். ஒன்ஸ் கதவை அடைச்சிட்டாருன்னா யாராலையும் அடுத்து ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளவே என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. ஏன்னா யாருக்குமே ஸ்பிரிட் பிகெட்டல் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்து நடக்காது. அப்ப யாருக்குமே ஸ்பிரிட் பிகெட்டல் நடக்காது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிளியரா என்ன ஒரு ஆக்ஷனை நம்ம ஆண்டவர் எடுத்துட்டார் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, கதவை அடைக்கக்கூடிய ஆக்ஷன் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க எடுத்துட்டார் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கலாம்.
அந்த கதவை அடைக்கக்கூடிய ஆக்ஷனை பத்தி தான் இந்த கடைசி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த 3 குறுக்கீடுகளும். நான் குறுக்கீடுகள் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு ஃப்ளோவா ரெவலேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா அவர் வார்த்தையை பேசுவார். அப்படி வார்த்தையை பேசும்போது இதோ எனக்குடைய வார்த்தை என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாரு. ஏன் பயன்படுத்துறாருன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சொல்ல வரக்கூடிய காரணத்தினால. இந்த 3 இடத்துல மட்டும் இல்ல, உதாரணத்துக்கு ரெவலேஷன் 1ஆம் அதிகாரம் 7-8 கூட இதோ மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம்ல. கிளியரா இது 2ஆம் வருகை அடையாளப்படுத்தினாலுமே கூட இது எதை கூட அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எதை கூட அடையாளப்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா கதவு அடைக்கப்படுகிறது கூட அந்த ஆக்ஷனை கூட இது அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு வசனத்தை யோவான் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஃப்ளோவா ரெவலேஷன் வரும்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு கமெண்ட் கொடுப்பாரு. அப்படி யோவான் எதற்கான ரெஃபரன்ஸ் இங்க கொடுப்பாருன்னா சக்கரையா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கான ரெஃபரன்ஸ் யோவான் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. சக்கரையா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எதற்கான ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிக்கிறதுக்கான ரெஃபரன்ஸ். மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிக்கிறதுக்கான ரெஃபரன்ஸ். அப்ப கிளியரா லிங்க் பண்ணி பார்த்தோம்னா மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிக்கணும்னாலே எது ஆரம்பிச்சாதான் நடக்கும், எது நடந்தாதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து கதவை அடைக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை கிறிஸ்து செஞ்சாதான் மத்தியஸ்தர் ஆளுகை அப்படின்ற ஒரு ப்ராசஸே ஆரம்பிக்கும். அப்படின்னா எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 அந்த வருகிறார் எனக்கூடிய விஷயம் செகண்ட் கமிங் அடையாளப்படுத்தினா கூட அது எதற்கான ரெஃபரன்ஸாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதவை அடைக்கக்கூடிய ஆக்ஷனுக்கான ரெஃபரன்ஸா கூட என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் எல்லாமே எதோட கூட அழகா புரிந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கன்னிகைகள் ஓமையோட அழகா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிந்து வருது. இது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ரீசனபிளா தான் இருக்கு அப்படின்றதையும் சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கருத்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 6ல இருந்து 20 வரைக்கும் யாருக்கான முக்கியமான பாடங்களை கொடுக்கக்கூடிய வசன பகுதிகளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லவோதேக்கியா கால சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட வசன பகுதிகளாக இருக்கிறத நம்ம குறிப்பா என்ன பண்றோம்னா கவனிக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த வைஸ் அண்ட் ஃபூலிஷ் வெர்ஜின் பேரபிள் இந்த 10 கன்னிகைகள் ஓமைகள் கூட எதை கிளியரா போக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லவோதேக்கியா கால சபையின் முடிவை பத்தி. ஏன்னா கதவு அடைப்பதை பற்றி தெளிவா எந்த பேரபிள்ல தான் இருக்குன்னா 10 கன்னிகைகள் ஓமையில தான். அது மட்டும் இல்ல ஃபூலிஷ் வெர்ஜினோட எப்படி டீல் பண்ண போறாரு அப்படின்றத பத்தியுமே, அதாவது புத்தி இல்லாத கன்னிகைகளோட எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டீல் பண்ண போறான்றத பத்தி கூட அந்த ஓமையிலே இருக்கு. சோ அப்படியே எக்ஸாக்டா அதுக்கு பேரலா இந்த கடைசி பகுதியில உதாரணத்துக்கு 12ஆம் வசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா கூட என்ன அழகா சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்படின்னா கிளியரா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் யாருக்கு எப்படி பலனை அளிக்க போறார் அப்படின்றதையும் 12ஆம் வசனம் சொல்லுது. இது அழகா எதுக்கு பேரலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கன்னிகைகள் ஓமைக்கு. ஏன்னா 2 குரூப்புக்கும் பலன் கொடுக்கிறார். அங்க புத்தி உள்ள கன்னிகைகளுக்கும் பலன் கொடுக்கிறார், புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் என்ன பண்றாருங்க பலன் கொடுக்கிறார். சோ அப்ப கிளியரா இந்த கடைசி வசனங்கள் 10 கன்னிகைகள் ஓமைக்கு பேரலா ஒத்து வர்றது என்ன பண்றோம்னா கிளியரா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்கிறோம். சோ அப்படின்னா எந்தெந்த இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல குறுக்கிட்டு ஒரு கமெண்ட் சொல்றாரோ, ஒரு கருத்து சொல்றாரோ, அதுக்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அந்த மிக முக்கியமான விஷயத்தின் மீது நம்ம கவனம் செலுத்தணும்ன்ற ஒரு காரணத்திற்காக கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணி முக்கியமான கமெண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். சோ கிளியரா ஸ்டார்டிங்ல எங்க என்டர் பண்றாரு 1ஆம் அதிகாரத்துல அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் சக்கரையா 12ஆம் அதிகாரத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு இன்டரப்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யறாரு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு இன்டரப்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. வாசிக்கலாம். ரெவலேஷன் 16:15. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா சொல்றார், இதோ திருடனை போல் வருகிறேன்.
எப்ப சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முன்பாக இருக்கக்கூடிய வசன பகுதியில் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, மிருகம், வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி 3 பேரும் ஒரு மாபெரும் ஒரு கோஆபரேஷனுக்குள்ள, ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள வரக்கூடிய அந்த கால பகுதியில இந்த ஒரு வார்த்தையை இன்டரப்ட் பண்ணி என்ன பண்றாரு நம்ம ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா கிளியரா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிருகம், வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, அதாவது போப்பு மார்க்கம், புராட்டஸ்டன்ட் அமைப்பு, சிவில் கவர்மெண்ட், இவங்க 3 பேருமே இணைந்து செயல்பட்டு அந்த செயல்பாடு முடிவு பெறுவதற்கு முன்பாகவே நான் ஒரு விஷயத்தை செஞ்சிடறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொள், தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்படின்னா அந்த காலப்பகுதியில இந்த 3 பேரும் இணையக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில அநேகம் பேர் தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்றத சொல்றார். அப்படின்னா வஸ்திரங்களை கரைப்படுத்திக் கொள்வார்கள் என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க ஒரு ஆக்ஷன் பண்றாரு. என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரௌனை தூக்குறாரு. கிரௌனை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தூக்குறாரு. அது ஒரு ஆக்ஷன். அப்படின்னா அந்த லாஸ்ட் சமயத்துல கூட சில பேர், அந்த கடைசி காலகட்டத்துல கூட, மிருகம், வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி இணையக்கூடிய அந்த காலப்பகுதியில கூட கடைசியா சில பேர் அர்ப்பணிச்சு ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வசனத்தின் வாயிலாக. அப்படின்னா ஏன்னா கடைசி காலகட்டத்துல கூட அந்த பாயிண்ட்ல கூட சில பேர் கிரௌனை என்ன பண்ணுவாங்க, இழப்பாங்க. பட் அந்த சமயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி வரக்கூடியவர்கள் ஸ்டீஃபன் கிளாஸ் மாதிரி, ஸ்தேவான் வகுப்பார் மாதிரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் வகுப்பார் மாதிரி என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய ஓட்டத்தை முடிக்க போறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் முக்கியமா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் இன்டரப்ட் பண்றாரோ, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் இன்டரப்ட் பண்றாரோ அங்கெங்கெல்லாம் முக்கியமான ஒரு கருத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்ல வரார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இப்ப நாம பார்த்த இந்த வசனத்துல 7ஆம் வசனத்துல நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அப்படின்னா இந்த இடத்துல எப்ப இன்டரப்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் வசனம் முடிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்றாரு. குறுக்கிட்டு நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்படின்னா 6ஆம் வசனத்துல என்ன நம்ம பார்த்தோம் போன வார்த்தையில அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் வசனத்துல கிளியரா தூதன் என்ன பண்றாரு நம்ம கிட்ட பேசினார். யார் அந்த தூதன்? சகோதரர் ரசல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ தூதன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நாம படிக்கிறதுனுடைய அவசியம் என்ன, அதில் நாம படித்து தெரிந்து கொண்ட பாடங்களை நம் வாழ்க்கையில் உட்படுத்துறதுனுடைய அவசியம் என்ன என்பதை தூதன் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்படி சொல்லி முடிச்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணி சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அப்படின்னா என்ன இந்த இடத்துல புரியுது? ஏற்கனவே 6ஆம் வசனத்துல தூதன் சொல்லிட்ட அறிவுரைக்கு யார் இப்போ சீல் குத்தி அங்கீகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க மட்டும் இல்ல, 12ஆம் வசனத்துல கூட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்டரப்ட் பண்றாரு. இதே மாதிரி இன்டரப்ட் பண்ணி 12ஆம் வசனத்துல என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் அளிக்கக்கூடிய பலனை பத்தி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு. அவர் அளிக்கக்கூடிய பலனை பத்தி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா அவர் அளிக்கக்கூடிய பலனை பத்தி ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் வசனத்துக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கமெண்ட்ஸ் கொடுக்கிறாரு. 11ஆம் வசனத்துக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் கொடுக்கிறாரு. அப்படின்னா 11ஆம் வசனம் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பேற்பட்ட கேரக்டர் காமிச்சா எப்பேற்பட்டவர்கள் வைஸ் வெர்ஜின்ஸ் ஆகலாம், அதாவது யார் யாரெல்லாம் தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டார்களோ அவர்களாலதான் புத்தியுள்ள கன்னியா மாற முடியும். அப்படி காத்து கொள்ளாதவர்களால அப்படி ஆக முடியாது. சோ அந்த ஒரு விஷயத்தை பற்றின ஒரு கமெண்ட்டை இந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் அப்படின்றத கிளியரா என்ன பண்றோம்னா பாக்குறோம். சோ இப்ப நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன்
பாக்கியவான் என்றார். அப்படின்னா இந்த 7ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனத்தோட கேளுங்க. யார் சொன்னத? தூதன் சொன்னத கவனத்தோட என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேளுங்க. ஏன்னா நான் கதவை அடைக்க போறேன். நான் கதவை அடைக்கப்படுவதற்கு முன்பாக நீங்க கடைசி மொமெண்ட்ஸ்ல, கடைசி கட்டத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை தான் இப்ப தூதன் என்ன பண்ணார்னா உங்களுக்கு சொன்னாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் பாடங்களை சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நீங்க கதவு அடைக்கும் பொழுது நீங்க சரியான சைட்ல வருவீங்க. அப்படின்னா சரியான சைட்ல வர்றதுன்னா என்ன அர்த்தம்? திரைக்கப்பால புத்தியுள்ள கன்னிகையாக என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க ஓட்டத்தை முடிச்சிருப்பீங்க. நான் கதவு அடைக்கும் பொழுது அதுதான் சொல்றார். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை என்ன பண்ணுங்க, நீங்க கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். கிளியரா யார் சொல்றதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாருன்னா, தூதன் சொன்ன காரியத்துக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துட்டார். சோ சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கமெண்ட் பண்றதை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு யோவானை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண விடுறாரு. அப்படி கண்டினியூ பண்ண விடும்பொழுது அடுத்து 8 மற்றும் 9ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டும் கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்று. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த இடத்துல யோவான் 2 வார்த்தையும் பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தையும் பயன்படுத்துறாருன்னா கண்டும் கேட்டும். பொதுவா வெளிப்படுத்தும் விசேஷத்துல என்ன பார்ப்போம்? அண்ட் ஐ ஹியர்ட், பின்பு நான் அதை பார்த்தேன். அண்ட் ஐ சா, நான் கேட்டேன். சாரி, நான் கேட்டேன், நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எதுனா ஒரு இடத்துல அண்ட் ஐ ஹியர்ட், நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சில இடத்துல அண்ட் ஐ சா அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல யோவான் 2 வார்த்தையை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துறார். ஏன் பயன்படுத்துறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாம இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஏறக்குறைய கதவை அடைக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஏறக்குறைய அறுவடை கால பகுதியில பெரும் பகுதி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சோ கிளியரா நாம இந்த லவோதேக்கியா கால சபை முடியக்கூடிய கடைசி வருடங்களுக்குள்ள வந்து நாம இப்போ பாக்குறோம் ரெவலேஷனை, அதனுடைய சீக்ரெட்ஸ், ரகசியங்களை பாக்குறோம். அப்படி பார்த்து நாம கேட்கிறோம்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமா அதை நம்ம வாழ்க்கையில அதனுடைய பாடங்களை அப்ளை பண்றோம். அதுதான் யோவானாகிய நான் இதை கண்டும் கேட்டும். யோவான் யாரு? நாம. அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல 2 வார்த்தையும் யோவான் பயன்படுத்துறதுனால என்ன சொல்றாருன்னா, ஒரு அற்புதத்தக்க, அதாவது சபை மாம்சத்துல இருக்கும் போது அந்த சபையினுடைய கடைசி சாட்சி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இப்போ இந்த டைம் பீரியட்ல எக்ஸாக்டா இருந்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி கட்டத்துல, கதவு அடைக்கக்கூடிய கட்டத்துல இருக்கக்கூடிய நாம இப்போ தூதன் சொன்னதின் மூலமாக, தூதன் கிட்ட இருந்து என்னென்னலாம் கத்துக்கிட்டோமோ அந்த கத்துக்கிட்ட விஷயத்துல இருந்து கற்றோம்னா என்ன அர்த்தம்? ரெவலேஷன் அதிகமா புரிந்து கொள்ள என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா முயற்சி பண்றோம். இந்த இடத்துல தூதன் எப்படி சொல்லி கொடுக்கிறார்? மாம்சத்துல இருக்கும் போதும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார், ஆவில இருக்கும் போதும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த, இப்பேற்பட்ட ஊழியத்தை யார் செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூதனானவர் செய்யும் போது நாம ஓவர்வெல்ம் ஆகிறோம். இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் தூதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படும் பொழுது, ஏன்னா சாதாரண ரகசியங்கள் வெளிப்படவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தை நம்ம படித்து புரிந்து கொள்கிறோம்னா அதற்கு யார் தான் காரணம்? தூதனுடைய எழுத்துக்கள். அப்படின்னா தூதனுடைய எழுத்துக்கள் டைரக்டா விளக்கல்னா கூட ரெவலேஷனை நாம படிக்கணும்னா, பைபிளை நாம படித்து புரிந்து கொள்ள வேண்டும்னா தூதனுடைய கைடன்ஸ் இல்லாம அங்க முடியாது. அதனால அவருக்கு நன்றி செலுத்துற விதமாக இந்த இடத்துல யோவான் என்ன பண்ணிடுறாருன்னா, நான் கேட்டும் கண்டபோது இவைகளை
வாசிங்க அப்படியே. நான் கேட்டும் கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். சோ அப்படின்னா இது வரைக்கும் இப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம கேட்டதுனால so much beyond what we even earlier thought so complete. ஈவன் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ இப்போ இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய சத்திய வெளிச்சம் முன்னாடி இருந்துச்சான்னு பார்த்தா இல்ல. அப்படின்னா இப்ப நம்ம கேட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நேச்சுரலா என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா செய்யற விஷயம் தப்பு. என்னன்னா தூதனை நாம மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அவருடைய பாதத்தில் விழுவதற்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா பாதத்தில் விழுவது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா ஒரு நல்ல டீச்சர்னுடைய பாதத்தின் கீழே உட்கார்ந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம் நல்லா. ஆனா எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கற்றுக் கொடுப்பவருடைய காலில் விழுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறாயிரும். ஒருவேளை அந்த தூதனானவர் தேவனால் அனுப்பப்பட்டவராகவே இருந்துட்டாலுமே கூட அந்த தூதனை வணங்குவது என்னவாயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரும். அப்படின்னா இந்த இடத்துல தூதனை வணங்குவது என்றால் என்ன? தூதனுடைய பாதத்துல உட்கார்ந்து படிக்கிறதுனா என்ன? சிம்பிளா சொல்லிட்டோம்னா, பிரதர் ரசில் அவர்களுடைய எழுத்துக்கள் நாம ஆழமா படிச்சாதான் ஆழமா பைபிளை புரிஞ்சுக்கும். அவருடைய எழுத்துக்கள் இல்லாம பைபிளை புரிஞ்சுக்க முடியாது. பைபிளை புரிஞ்சுக்க முடியாம அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதி செய்ய முடியாது. அப்படின்னா நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதி செய்யணும்னா அதற்கான ஒரு மிகப்பெரிய உதவியாக யார தேவன் கொடுத்திருக்காருன்னா பிரதர் ரசில். பிரதர் ரசில் அதற்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா வேற யாருன்னா பயன்படுத்தி இருப்பாரு. பட் ரசில் தான் 7ஆம் தூதனாக இந்த இடத்துல இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். சோ அப்படி இருக்கும் பொழுது தூதன் காலில் விழுறது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம். வேத வசனத்திற்கு மேலாக அவருடைய எழுத்துக்களை நாம வச்சுட்டோம்னா அது அவருடைய பாதத்தில் விழுவது என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரும். ஆனா ஒருவேளை அவருடைய எழுத்துக்கள் வேத வசனத்துக்கு ஒத்து போற இடத்துல கிளியராவுடைய வசனத்துக்கு என்ன பண்ணிதான் ஆகணும், அந்த ரைட்டிங்ஸ்க்கு என்ன பண்ணிதான் ஆகணும், நாம செவி சாய்த்துதான் ஆக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனா இது நடக்கும்னு என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அது நடக்குதா? நம்ம மத்தியில நடக்குது. ஏன் நடக்குதுன்னா ரெவலேஷன் அப்படிதான் இருக்கு, அதனால நடக்கும். உதாரணத்துக்கு நீங்க எந்த ஒரு உபதேசத்தை நம்ம எடுத்து ஆலோசிச்சிட்டாலுமே கூட சில சமயத்துல பிரதர்ஸ் என்னவே சொல்லி இருக்கிறது நம்ம கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். பிரதர்ஸ் சொல்லிட்டாரு அதனால எடுத்துக்கிறோம். ராங் அப்ரோச். விக்கிரக ஆராதனை எது சரியான விஷயம்? பிரதர் ரசல் சொல்லிட்டது வசனத்திற்கு பொருந்தி வருது, அதனால ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் சரியான அப்ரோச். அதுதான் சரியான அப்ரோச். சேம் டைம் உதாரணத்துக்கு நாங்க ரெவலேஷனுக்குள்ள டீப்பா போய் படிக்க மாட்டோம். ஏன் பிரதர் ரசல் எழுதுல அதுக்குள்ள டீப்பா அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் பிரதர் ரசிலே ரெவலேஷன்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. இது மிகப்பெரிய வார்னிங் லவோதிக்கேயா கால சபைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு. இதே மாதிரியான ஒரு எச்சரிப்பை ஏற்கனவே ரெவலேஷன் 19:9 என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கிறாரு. அப்படின்னா இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம். இதை தவிர்த்து வேற எந்த விளக்கமும் இல்ல. ஒருவேளை சில பேருக்கு இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது கடினமா இருக்கும். பட் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளனா அதுக்கு நியாயமான வேற விளக்கத்தை யாருன்னா என்ன பண்ணுவாங்க? கொடுக்கணும். சோ கிளியரா இந்த இடத்துல ஏற்கனவே 6ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுத்துட்டாரு. இந்த என்ன சொல்றாங்க, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் அப்படின்ட்டு. எந்த வசனங்கள்? வெளிப்படுத்தும் விசேஷத்துல இருக்கக்கூடிய வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. கிளியரா அப்படின்னா ரெவலேஷனை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குரிய பாடங்களை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதி செய்ய முடியும். சோ அப்படின்னா கிளியரா இப்போ 2வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மெசேஜ், தேவனை என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா தொழுதுகொள் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அப்படின்னா தேவனை தொழுதுகொள். ஏன் இந்த இடத்த சொல்றாருன்னா தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்ட அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வைக்கணும்.
அதுக்கு கீழே தான் அவருடைய ரைட்டிங்ஸை தவிர்த்து அதுக்கு மேல கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா வைக்கக்கூடாது. ஆனா அதே சமயத்துல அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை புரிஞ்சுக்கணும்னா தூதன் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் தூதன் என்பது ஒரு குரூப், அது ஒரு தனி நபர் கிடையாது அப்படின்னு ராங் டாக்டரின் சொல்லுவாங்க. அப்படின்னு ராங் டாக்டரின் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பேசுவாங்க. அப்படி ராங் டாக்டரின் பேசுறவங்களுக்கு சம்மட்டி அடி மாதிரி இந்த வசனமே அடிக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு அவன், நீ இப்படி செய்யாத படிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் கூட இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், பல ஊழியக்காரன் இல்ல, ஒரு ஊழியக்காரன். கிளியரா வசனம் இருக்கு. இன்னும் சில பேர் பிரதர் ரசில்ல 7ஆம் தூதன் என்று ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தூதன் வர இடத்துல மெசேஜுங்க, அது மெசேஜ்ன்னு போட்டு என்ன பண்ணிருங்க, படிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். பட் பரிதாபமான நிலைமை தான் இந்த விளக்கங்கள் எல்லாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா என்ன சொல்றாரு, உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட. அப்படின்னா புஸ்தகத்தின் வசனங்களை யாரால கை கொள்ள முடியும்? ஒரு நபர்னால தான் கை கொள்ள முடியும். ஒரு மெசேஜ்னால கை கொள்ள முடியுமா? எவ்வளவு ஒரு உண்மையாவே பரிதாபமான விளக்கங்கள். பட் தேவனுடைய வசனம் அதை எப்பவுமே எக்காலத்துக்குள்ள அசைச்சு பார்க்க முடியாது. வசனம் கிளியரா சொல்லிருச்சு இந்த இடத்துல. சார்லஸ் டேஸ் ரசில் தான் 7ஆம் கால சபையின் தூதன். இது இன்னைக்கும் மாற போறது கிடையாது, என்னைக்கும் மாற போறது கிடையாது. இப்படி சொல்றவங்க எல்லாரும் வெளியரங்கமான ராஜ்யத்துல புரிஞ்சுக்கதான் போறாங்க. நித்தியத்துக்கும் சுவிசேஷ யுகத்துல 7ஆம் கால சபைக்கு பிரதர் ரசில் தான் அப்படின்றதுதான் ட்ரூத்தா என்ன ஆக போகுதுன்னா இருக்கு. அது மாற போறது கிடையாது. சோ அப்படின்னா கிளியரா, ஆனா அது உண்மையா இருந்துட்டாலும் ரசில எங்க கொண்டு போய் தூக்கி வச்சிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் வசனங்களுக்கு மேல தூக்கி வைக்க கூடாது. அவர் சொல்லிட்ட கருத்துக்கள் வேத வசனத்தோட, உதாரணத்துக்கு சில விஷயங்கள் ஒத்து வரனா அது ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆனா என்ன தெரியுமா ஆச்சரியம், பர்சனலா அப்சர்வ் பண்ணதுல ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம். பிரதர் ரசில் சொல்லிட்ட சில ப்ராஃபட்டிக்கல் ஈவென்ட்ஸ் வேணா ஒத்து போகாம இருக்கலாம். உதாரணத்துக்கு 1914 சர்ச் கிளாஸ் முடிஞ்சோன்னு எதிர்பார்த்தாரு, அது எதிர்பார்த்தது தப்பு. 1916 என்ன பண்றாருன்னு அவரே சொல்லிட்டார். சோ இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து பிரதர் ரசில் குணாதிசயத்தை எப்படி வளர்க்க வேண்டும், அதே சமயத்துல குணாதிசயம் சம்பந்தப்பட்ட உபதேசங்கள் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் ஒண்ணு கூட தவறாகவே என்ன பண்ணதில்லைன்னு பாத்தீங்கன்னா இருந்தது இல்லை. அப்படின்னா பிரதர் ரசில் எழுதிட்ட எழுத்துக்கள் குணாதிசயத்தை, அதாவது கேரக்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ், கேரக்டர் ரிலேட்டட் டாக்டரின்ஸ், சபை வகுப்பார் புரிந்து கொள்ள வேண்டிய உபதேசங்கள். உதாரணத்துக்கு ஜஸ்டிபிகேஷன் என்ன, சாங்டிபிகேஷன் என்ன, ஸ்பிரிட் பிகெட்டல்னா என்ன, உதாரணத்துக்கு ஈவில் ஸ்பீக்கிங்னா என்ன, பொன்னன பிரமாணம்னா என்ன. பொன்னன பிரமாணம்னா என்னன்னே தெரியாம ஒருத்தர் சர்ச் கிளாஸ் ஆக முடியாது. ஈவில் ஸ்பீக்கிங்னா என்னன்னே தெரியாம ஒருத்தர் சர்ச் கிளாஸ் ஆக முடியாது. டைரக்டா தீத்துல இருக்கக்கூடிய வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு, ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன், தீமை அவருனை குறித்தும் தீமை பேசாதன்னு வசனம் இருக்கு. அந்த வசனம் எல்லா பெயர் சபைகள் கிட்டயும் இருக்கு. ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடியல தீமை பேசுதெல்லாம் என்ன அப்படின்னு. பொன்னான பிரமாணம் என்பது வேதத்துல இருக்குது, அது எல்லா பெயர் சபை கிட்டயும் இருக்குது அந்த பைபிள்ல. பட் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஏன்னா தூதனுடைய வெளிச்சம் இல்லை அவங்களுக்கு. அப்படின்னா இந்த வெளிச்சம் இல்லாம இந்த குணாதிசயம் வராது. இந்த குணாதிசயம் இல்லாம கிறிஸ்துவின் சாயலை அடைய முடியாது. கிறிஸ்துவின் சாயலை அடையாம சர்ச் கிளாஸ் ஆக முடியாது. பிரதர் ரசில தூதனாக அங்கீகரிக்காதவர்களால சர்ச் கிளாஸ் ஆக முடியாது. 7ஆம் கால சபையில இருக்கும்னா 7ஆம் எக்கால சத்தத்தை கேட்டாதான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஆக முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். அட் த சேம் டைம் அவரை ஏற்றுக்கொள்றது என்பது என்ன கிடையாதுன்னா, அவரை விக்கிரகாராதனை பண்றது கிடையாது, ரசிலைட்ஸ் கிடையாது. தேவன் வச்சிட்ட ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனை தேவன் எப்படி பயன்படுத்தியிருக்காரோ அதன் அடிப்படையில பயன்படுத்துறது. அதே சமயத்துல எப்படி கூட நம்ம சர்ச்ல வாய்ப்புக்கு ஆபத்து வந்துடும் தெரியுமா? பிரதர் ரசில நாம விக்கிரகாராதனை பண்ணாலும் அப்படின்னா
பைபிளுக்கு மேல வால்யூம்ஸையும் ரீபிரின்ஸையும் வாட்ச் டவர் சைட்டேஷன்ஸையும் நம்ம வச்சோம்னா கூட அதையும் நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் மாபெரும் ஆபத்து என்ன பண்ணிடும்னு பாத்தீங்கன்னா கொண்டு வரும். அப்படின்னா பிரதர் ரசூலை தூக்கி போட்டு மிதிக்கவும் கூடாது, அவர் காலில் விழுந்து வணங்கவும் கூடாது, அவருடைய பாதத்தின் கீழே உட்கார்ந்து படிக்கணும். எப்படி பவுல் கமாலியலுடைய பாதப்படியில் உட்கார்ந்து படிச்சாரோ அந்த மாதிரி. சோ அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல என்ன சொல்ல வரார், தூதனே சொல்லி கொடுக்கிறாரு. இந்த இடத்துல ஒட்டுமொத்த யோவான் வகுப்பாரையும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாருக்கு நன்றியா இருங்க, அவரை போக்கஸ் பண்ணுங்கன்றாரு. வொர்ஷிப் காட், தேவனை தொழுது கொள்ளுங்கள் தூதன் சொல்றாரு அப்படின்னு ரெவலேஷன்ல இருக்கிறதே லிட்டரலாவே நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? பிரதர் ரசல், எல்டர்ஸ், டீக்கன்ஸ் எல்லாருமே அவருடைய காலப்பகுதியில் இன்வைட் பண்ணி ஒரு மாபெரும் மீட்டிங்ல நிறைய பிரதர் ரசல், அவர் ரசல் பேர் வச்சு நீங்க போதிக்கிறேன், அப்படி போதிக்காதீங்க, ஸ்கிரிப்சர்ஸ் முக்கியம், தேவனை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு லிட்டரலாவே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு கூடின எல்லாருமே யோவான் வகுப்பார். அன்னைக்கு பேசினவர் அந்த தூதன் தேவனை தொழுது கொள்ளுங்கள் பாயிண்ட் பண்ணிருக்கார். பிரதர் ரசல் காலப்பகுதியில் இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை தொழுது கொள்ளுங்கள் பாயிண்ட் பண்றாரு. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனை தொழுது கொள்றது எப்படி தெரியுமா? தொழுது கொள்ள முடியாது நம்மளால. அதாவது அவருடைய உதவி இல்லாம உண்மையான தேவனை தொழுது கொள்ளவே முடியாது. அதான் ஆச்சரியம். அப்படின்னா இந்த இடத்துல but the angels knows that we cannot truly worship God until we get our priority straight. So அப்படின்னா கிளியரா தேவன் என்ன செய்ய சொல்றாரோ, தூதனை எந்த இடத்துல வைக்க சொல்றாரோ அந்த இடத்துல வச்சாதான் கரெக்டா தேவனை தொழுது கொள்ள முடியும். தேவனை தொழுது கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம முழு வாழ்க்கையும் அவருக்கு அர்ப்பணிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை, அது சரியான விதத்துல செய்யணும்னா 7ஆம் கால சபையின் தூதனுடைய வெளிச்சம் அவசியம். அப்படின்னா கிளியரா நல்லா ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கணும், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட், பைபிள் தான் ஃபர்ஸ்ட். ஆனா பைபிளுக்கு மேல வேற சில ரைட்டிங்ஸ் எல்லாம் மேல வருதுன்னு வைங்களேன், நம்ம ஆபத்துல இருக்கோம். ஆனா அந்த பைபிள் புரியணும்னா தூதனுடைய எழுத்துக்கள் இல்லாம முடியாது. அப்படின்னா இத அழகா அன்பு சகோதரர் டேவிட் டரான் சொல்றாரு, இந்த புரோட்டோகால, இந்த ஒரு விஷயத்த நாம எல்லா சகோதரர்களுக்கும் சொல்லணும். இப்படி சொல்றது ஒரு வேளை நம்ம இன்ஃப்ளூயன்ஸே பாதிச்சாலும் சொல்லுங்க. ஏன்னா இது ரசல் பேரே சொல்லியிருக்கிறாரு. பட் இது பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய பேர் கடினம் இருக்கு. இதை குறிச்சு ரசல் பேர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுல கர்த்தரால் இந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரத்திற்கு தேவையில்லாத அதிக கனத்தை கொடுப்பதற்கான ஒரு ஆவி வரும் அப்படின்னு பிரதர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அப்பேற்பட்ட ஆவி இல்லாம நாம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஜாக்கிரதையா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கணும். அப்படின்றத கிளியரா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரியான வார்த்தைகளை ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவலேஷன் சாப்டர் 19 என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சாப்டர் 19 சொல்லியிருக்காரு, சாப்டர் 22 சொல்லியிருக்காரு. ஏன் 2 தடவை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ரசலுடைய ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது அவர் மாம்சத்தில் இருந்த காலப்பகுதியில அப்பவும் இந்த ஒரு அறிவுரை தேவைப்பட்டிருக்குது. இப்ப அவர் ஆவிக்குரிய ஜீவியா மாறிட்டு சபையை அதாவது 7ஆம் கால சபைக்குரிய சில வெளிச்சங்களை அவர் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய காரணத்தினாலதான் 2 இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனா 2 இடத்துலயும் சொல்லும் பொழுது ரெவலேஷன் 22:9 ஒரு வித்தியாசம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ரெவலேஷன் 19:10 சொல்லும் போது என்ன சொல்றாரு, உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் அப்படிங்கிறார். ஆனா ரெவலேஷன் 22:9 ERV நாம எடுத்து வாசிக்கும் பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனால் அத்தூதன் என்னிடம், என்னை வணங்க வேண்டாம், நானும் உன்னை போல ஒரு ஊழியன் மட்டுமே, தீர்க்கதரிசிகள் ஆகிய உன் சகோதரர்களை போன்றவன் நான், இந்நூலில் உள்ள வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற மற்றவர்களை போல நானும் ஒருவன். சிம்பிளா சொல்ல போனோம்னா ரெவலேஷன் 19th சாப்டர்ல 2 குரூப் பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. உன்னோடும் யுவர்ஸ் அண்ட் யுவர் பிரதரன் 2 பேர். இந்த இடத்துல 3 குரூப் சொல்ற மாதிரி இருக்கு. யுவர்ஸ், யுவர் பிரதரன் த ப்ராஃபட்ஸ்,
தீர்க்கதரிசிகளாக உங்க சகோதரர்கள். மூணாவதா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிய கூடியவர்கள் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். அப்படின்னா உன்னை போல அப்படின்றாருல, உன்னோட கூட அப்படின்றாருல, அந்த உன்னோட அப்படின்றது யார் அடையாளப்படுத்தினா யோவான் வகுப்பார். பொதுவா யோவான் வகுப்பார் அடையாளப்படுத்து. சோ இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காங்க. பட் யுவர் பிரதரன் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு தி ஜான் 6. உன் சகோதரரோடும் கூட, அதுவும் யாரதான் அடையாளப்படுத்துது? உன்னோடும் உன் சகோதரரோடும். அதுவும் யாரதான் அடையாளப்படுத்துதுன்னா யோவான் வகுப்பாரதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. பட் இந்த இடத்துல யுவர் பிரதரன் த ப்ராஃபட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, தீர்க்கதரிசி ஆகிய உங்களுடைய சகோதரர்கள், அது யார் அடையாளப்படுத்துது? அது யார் அடையாளப்படுத்துதுன்னா யோவான் வகுப்பார்க்குள்ளவே இருக்கக்கூடிய சில விசேஷித்த சகோதரர்கள் அது என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்து. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா ப்ராஃபட்டிக் மேட்டர்ஸ்ல, தீர்க்க தரிசன காரியங்கள் மீது கவனம் செலுத்தக்கூடிய ப்ராஃபட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ், தீர்க்க தரிசன மாணவர்கள். எல்லா பிரதர்ஸ் அதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்ய போறது இல்லை, அது செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சரீரங்களுக்கு ஒவ்வொரு ஊழியம். அதுல குறிப்பா இந்த ப்ராஃபட்டிக் மேட்டர்ஸ்ல, குறிப்பா இந்த தீர்க்க தரிசனத்தின் மீது, ரெவலேஷன் புக் மீது அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய சகோதரர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரர். சிம்பிளா சொல்ல போனோம்னா எல்லாருமே ஒரு ஊழியக்காரர்கள். அப்படின்னா யாருக்கும் தேவையில்லாத பிரைஸ் என்ன பண்ணிடக்கூடாது, நாம கொடுத்துடக்கூடாது. அது பிரதர் ரசில்கானாலும் சரி, ரெவலேஷன் புக்க மீது ஆழமா படிக்கக்கூடிய ஆழமான வேதமானவர்களுக்கும் சரி, தேவையில்லாத பிரைஸ் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தா கொடுத்துடக்கூடாது. வர்ஷிப் ஒரே ஒருத்தர் தான். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனை சரியா நம்ம வர்ஷிப் பண்ணோம்னா ஒரே ஆப்ஷன் பைபிளை புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஆப்ஷன் தூதனுடைய எழுத்துக்களை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஆர்டர் மிஸ் ஆச்சுன்னா லவோதேக்கியா கால சபை பரிசுத்தவானாக நாம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சோ அததான் கிளியரா மாபெரும் அட்வைஸா இந்த இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்டர்ப்ட் பண்ணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல தூதன் சொன்னது கரெக்டா அப்படின்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு. அப்படியே அடுத்து 10-11 முக்கியமான வசன பகுதியில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்க போறோம். அதை எப்ப படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தமா இருந்தால் நாம் பார்க்கலாம். பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.